வந்து துணியெல்லாம் அதுல இருந்து எடுத்து போட்டு கும்மி கும்மி துவைச்சிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஒரு ஆண் வர்றாங்க. அந்த ஆண் யாருன்னா ஒரு பெண்ணை வந்து ஆண் மேல வந்து மெதுவா வர்றாங்க. வந்து அப்படியே பாக்குறாங்க, அப்படி இப்படி பாக்குறாங்க. இவங்க செய்யற 3 வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி பார்த்துட்டு மெதுவாக வந்து ஹாயா வந்து அப்படியே சேர்ல உட்காந்துட்டு அப்படியே உட்காடுறாரு. உட்காந்துட்டு அப்படி கால் மேல கால் போட்டு இப்படி பேப்பரை விரிச்சு டீ கொண்டு வா அப்படின்னு வந்து டீ வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி உங்களில் ஒரு நாடகம் பார்க்குறது மாதிரி ஒரு ஆண் பார்த்தவர் வந்து அவர் வேகமாக விறுவிறுன்னு வந்து அந்த துணி துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்ககிட்ட வந்து துணியை பிடிங்கி அவர் துவைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த பெண்கள்லாம் இங்கே பாரு அவங்க என்ன தப்பாக சொல்லிட்டாங்க கதையில், நீ வீட்டில் நாங்கள் பார்க்குற வேலையை தானே அவங்க எடுத்து காமிக்கிறாங்க. நீங்கள் என்னமோ அன்றைக்கி வந்து துணியை வாங்கி நீங்கள் துவைக்கிறீங்க, என்னைக்காவது நீங்கள் வந்து வீட்டில் இப்படி துவைச்சிருக்கீங்களா எங்கிட்ட வாங்கி? சும்மா வெளியில் வந்து சொல்கிறதுக்காக வந்து சொல்லக்கூடாது. நடக்கிற பிரச்சனை வந்து அதுதான் அது அப்படின்னு அவங்க விவாதம் பண்ணி ஒரு பெண் ஆணுக்கான ஒரு குடும்பத்தில் உள்ள பொறுப்புகள் என்ன, 2 பேருக்கும் உரிமைகள் என்ன, சம உரிமை அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசி வந்து 2 பேருக்கு விவாதம் தொடர்ந்து ஒரு சுமூகமானது யாருக்கு என்ன இருக்கணும், ஒரு குடும்ப வளர்ச்சிக்கு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உரிமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி விவாதம் பண்ண இந்த மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு நாடக நிகழ்ச்சி வந்து ஒரு காட்சியாக பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனைனா பெரிய பிரச்சனை, எல்லா வாழ்க்கையோட எல்லா பிரச்சனையும் உள்ளடக்கிய ஒரு சின்ன இது இருக்கும். அது இங்கே தான் நடக்குதுன்னு இல்லை, ஒரு குடும்ப வன்முறைனா என்ன, குடும்பத்துக்குள்ள வர்ற சச்சரவுகள், அதுக்கு என்னென்னலாம் காரணமா இருக்கு அதை பற்றிய கருத்துக்கள் உள்ளடக்கிய ஒரு காட்சி இங்கே வந்து நிகழ்த்த போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த நாடகத்தில் நடிக்கிற நடிகர்களை வந்து நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து செல்லப்பாண்டியன். நான் எம்ஏ சமுதாய பணி முடிச்சிருக்கிறேன். தொண்டு நிறுவனங்களில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரீயான டைங்களில் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு நாடகங்களை நான் நடிச்சுக்கிருக்கேன். நிகழ் நாடக மையத்தில் ஒரு 5-6 வருடங்களாக வந்து ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். இப்போ வந்து உங்கள் பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். நான் இந்த நாடகத்தில் நான் அப்பா ரோல் வந்து பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌரி. நான் நிகழ் நாடக மையத்தில் 1 வருஷமாக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இந்த நாடகத்தில் வந்து நான் அம்மா கேரக்டர் பண்ணுறேன். என்னோட பேர் வந்து பாரதி. நான் டெல்லியில் வந்து தேசிய நாடக பள்ளின்னு இருக்குது, அதாவது நாடகத்துக்கான பட்டய படிப்புன்னு சொல்லுவாங்க. நான் 3 வருடம் வந்து நாடக தயாரிப்பு, நாடக இயக்கம், ஸ்பெஷலைசேஷன் வந்து சிறப்பு பாடமாக வந்து நடிப்பு எடுத்து நான் படிச்சுட்டு திரும்ப வந்து இப்போ நான் இதே மாதிரி தான் ஸ்ட்ரீட் பிளே பண்ண ஆரம்பித்து இந்த மாதிரி முகாமில் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நான் அப்புறம் இதிலே ஆர்வமாகி இதுக்கான படிப்பு படிச்சுட்டு வந்து இப்போ அந்த நிறுவனத்திலே வந்து கலை இயக்குனர்னு சொல்லுவாங்க, நடிப்பு பயிற்சி கொடுக்கறது, நாடகத்தை இயக்குறது, அப்புறம் வந்து இது மாதிரியான டூர்கள் எடுத்து போய் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் வந்து என் பொறுப்பில் நடக்குது. நான் இந்த பிளேயில் வந்து மகன் ரோல் பண்ணிருக்கேன். அதே நேரத்தில் இதை வந்து வழி நடத்துகிற பொறுப்பு வந்து என்னோட பொறுப்பு. இப்போ வந்து இதில் ஒரு கேமுகளுக்கு வந்து ஒரு விளையாட்டுக்கு விதி இருக்கிற மாதிரி இந்த நாடகத்திலையும் நீங்கள் பங்கேற்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. விதிகள்னா ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். எப்படின்னா இப்போ நாடகம் ஒரு தடவை நாங்கள் நிகழ்த்தி காமிப்போம், ஒரு சின்ன சீனு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், ஓ இந்த பிரச்சனையை பற்றி இவங்க பேசுகிறாங்களோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு கதைன்னு இருந்தால் என்ன இருக்கும், ஒரு யார் இருப்பார் கதாநாயகன், அப்புறம் யார் இருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக யார் இருப்பார் வில்லன். ஸோ ஒரு கதை நகரணும்னா 2 சக்தி தேவை. ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி இருப்போம், ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை உருவாக்குவர் இருப்பார், அதே நேரத்தில் பிரச்சனையினால பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க யார் பிரச்சனையை உருவாக்குறா, யார் வந்து பிரச்சனையால் பாதிக்கப்படுறா. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா ஒடுக்குபவர், ஒடுக்கப்படுபவர். அவங்கள வந்து ஒடுக்குபவர், அதாவது அவங்களோட உரிமையை வந்து பறிக்கக்கூடியவராக இருப்பார், இன்னொருத்தவங்க வந்து அந்த உரிமை இழங்குறவங்களா இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் 2வது தடவை அதே காட்சியை வந்து அதே மாதிரி நிகழ்த்தும் போது நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டாப் சொல்லலாம். ஏன்னா இங்கே நடத்துகிற காட்சி அப்படியே உங்களுக்கு உடன்படணும்னு தேவையில்லை. இது உங்களை நோக்கி திணிக்கிறது இல்லை, இதுபடி தான் நீங்கள் இருக்கீங்க, இப்படி தான் நடக்கணும், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. இதில் உடன்பாடு இல்லாதவங்க ஸ்டாப் சொல்லி நீங்கள் வந்து இங்கே வந்து செஞ்சு காமிக்கலாம். இங்கே நடிக்கிற எங்கள் கதாபாத்திரத்தை ரீப்ளேஸ் பண்ணி அவங்கள போய் சொல்லிவிட்டு, நானாக இருந்தால் இந்த சூழலில் இவர் இப்படி கேட்டதுக்கு இப்படியெல்லாம் பதில் சொல்லி இதை இந்த மாதிரி கைகள் அப்படியே இப்படிலாம் போகாமல் வந்து நான் தடுத்திருப்பேன் அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா பிரச்சனையை சந்திக்கிறவங்கள தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை வந்து வர்ற இடத்த வந்து நிறுத்த முடியாது. இப்போ வராத பிரச்சனை அப்புறமா அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது. ஏன்னா லைஃப் வந்து நேச்சுரல்.
அது வந்து போயிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து நீங்கள் இதுதான் வந்து சிம்பிளான ரூல்ஸு. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிரச்சனை என்ன, பிரச்சனையை உருவாக்குறவங்க சந்திக்கிறவங்கள தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அது 2வது தடவை நாங்கள் நிகழ்த்தும் போது உங்களுக்கே இது புரியும். ஆரம்பிச்சிடலாமா? புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஓகே, நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிடுறோம். ரெடி? ஏப்பா, இந்த சோமிப்ப கடை வாங்கி குடிச்சு விட்டுறான். கொண்டாட்டி பாடுனா திண்டாட்டமா இருக்கு. 1000 தான் சொல்லு மச்சான். பொம்பளை நிமிந்தா பொழப்பு போச்சு. கஞ்சிக்கு வழி இல்லைனாலும் கொண்டாட்டிய கைக்குள்ள வச்சுக்கணும். அப்பதான் மச்சான் கௌரவம். என்னடா முன்னுக்கு விட்டு பின்னுக்கு பேசுறீங்களா? தைரியம் இருக்கிற மூஞ்சிக்கு நேரம் வந்து பேசு. காசு பெறாதீங்க கௌரவத்தை பத்தி பேசுறீங்களா? இந்த வெட்டி பையோட நமக்குன்னு வீண் பேச்சு. நான் வீட்டுல வச்சுக்கிறேன். வரண்டி. நீயும் கடலை தான் நிக்கிறியா? யாரா வாங்கி கொடுத்தா? அம்மா வாங்கி கொடுத்தாங்கப்பா. அம்மாவா? எங்கடா வீட்டுக்கு வந்துட்டாளா? இங்க வாடி. இந்தாங்க கேட்ட தண்ணி. அதெல்லாம் வேணாம், அப்புறமே குடிச்சுக்கிறேன். இந்த டிஃபன் பாக்ஸ்ல ஏதோ ஒட்டி இருக்குது, போயே மாட்டேது. போய் கழுவி சுத்தமா எடுத்துட்டு வா. அடா சுத்தமாயிடுச்சு. கண்ணாடி மாதிரி பளபளன்னு மின்னுது. நீ தர இந்த பிரசையும் சுத்தம் பண்ணிடு. ரொம்ப அழுக்கா கிடக்கு. என்னடி அரைக்கிற? இந்த பைப்புட என் கை படக்குமே. இதே சுத்தம் பண்ணிடு. அடடா, இப்பதான் தெரியுது இவ்வளவு திறமையான வேலைக்காரி வீட்டிலே இருக்க முடியுமா? இந்தாச்சலாம் இந்த பேண்ட்டையும் இந்த சட்டையும் துவைச்சு பளிச்சுன்னு எடுத்துட்டு வா. சீக்கிரம் நிறைய வேலை எடுக்கு. போ, துவைச்சு கொண்டு வா. இது எப்படிங்க முடியும்? இந்த கரையெல்லாம் போகாது. அதான் எனக்கு தெரியாது. சுத்தம் பண்றதான ஓ வேலை. வீட்டுல வேலை இல்லாம தான் வெளி வேலைக்கு போனேன். இனிமே வீட்டுல இருக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும். வெளியே தெருவுன்னு மிதிக்கிட்டு தெரிய வேணாம். ஆமா, ராஜா வீட்டு அரண்மனையில ஒட்டி கிடக்குது. சும்மா இருந்து உடம்பு நோடுன்னு வெளி வேலைக்கு போறாங்க. கடை கொடுத்த சும்மா இருக்காம்பாரு. சும்மா வாய கிளறாதீங்க. என்னடி ரொம்ப உறுத்துதோ? என்னடா இவன் உள்ள சொல்றான், உடம்பு பூசுதோ? உன்னோட வெளிப்பொழக்கம் எல்லாம் எனக்கு தெரியும்டி. இங்க பாரு, குடிச்சு விடுறது சும்மா. என்னோட நடத்தைக்கு தப்பா பேசினா உனக்கு நல்ல மரியாதை இல்ல. நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராட்டம் போற. ஊரை சுத்தி கடன் வாங்கி சுத்த யார் நடப்பா? சொல்லு பாப்பா, சொல்லு. கொஞ்சம் 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? படிக்க கூட முடியல. ஆமாண்டா, நான் பேசும்போது மட்டும்தான் உனக்கு நிம்மதி கேட்டு போகுது. யாருதான் என்னை புரிஞ்சுக்கிறாங்க? கடன் எடுத்துக்காக எவ்வளவு போதும். அதாவதுமா மாமா, அதாவதுமா அதாவதுமா. அவன் நீலகிரி வடிக்கிறாடா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஓஹோ, 2 பேரும் கட்சி சேர்ந்துட்டீங்களாடா?
ஐயே சின்ன பையல வேணா ஒரு நீலி கண்ணீரால ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீ ஊர் மேல கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சந்தேகப்படுறேன். இப்படியே நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா நான் எதையும் குடிச்சுக்கிட்டு படுத்துறேன். எனக்கு மானம் தான் முக்கியம். அம்மா அதை செய்யும் முதல்ல, அப்பயே வெளியில நிம்மதியா தலை காட்டுவேன். விடு நீ. விடுமா. அம்மா எவ்வளவு பிரச்சனையை பார்த்துட்டு உன் நாட்டை விட்டு இங்க வந்திருக்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? மற்றவங்க தான் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பெரிய முடிவுகள் எடுத்துறாங்க, தற்கொலை அது இதுன்னு. நீ கடந்து வந்த பாதையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா. ஆமாடா, இன்னும் கொஞ்சம் அவளை உசுப்பேத்தி விடு, அவ கண்ணு முன்னு தெரியாம ஆடட்டும். இந்த கன்றாஜ் எல்லாம் பார்க்க கூடாது, எங்க கங்காநாகத்துக்கு போயிடலான்னு பார்த்தேன். ஆமா, ஏற்கனவே போனவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாதுல்ல. ஏற்கனவே நீ போறவனு முயற்சி பண்ணி தானே இப்ப கடைமட்டி கிடக்கும். திரும்பவும் போறேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்கிற? சரிப்பா, நீ தாராளமா போ, உன் இஷ்டம் தானே, அதுபடியே செய். நீ என்னம்மா ஏதாவது குடிச்சு படுத்துறியா? தாராளமா படு. எப்ப பார்த்தாலும் உங்க பிரச்சனையை பத்தி யோசிக்கிறீங்களா, என்ன பத்தி யோசிக்கிறீங்களா, எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாக்குறீங்களா? என்னடா அக்கறை இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்பிக்கையாவது இருக்கா? அதுவும் இல்ல. எப்படி இருக்கும்? டாஸ்மாக்ல அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கட்டின பொண்டாட்டியவே சந்தேகப்படுற, பெத்த பிள்ளையவா நம்ப போற? கண்டவன் கள்ளத்தொழில போறதுக்கு 3 லட்சம் 4 லட்சம்னு கேட்டப்ப நம்பி மோசம் போன. ஆனா வீட்டுல இருக்கவங்கள, உனக்கு நல்லது நினைக்கிறவங்கள நம்ப மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். பாட்டாட காரணம் எப்படி இருந்தா நானு என்னை குடியா நாக்குனே நீங்கடா. அடியே கேட்டீங்களா? என்ன சொல்றானே? எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. தூண்டிட்டு அடி கேட்கிறியா? பா, அம்மா மேல என்ன ஒரு அடி படிச்சு உன் கை காலம் முறிச்சிரு. ஆமா டேய் மானே, மல்லுக்கு நிக்கிறியா? பாடா என் சண்டியது. எங்க அடி? அடி. ஓகே ஸ்டாப். இங்க வந்து நாங்க நாடகத்தை முடிக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த நாடகத்துல என்ன பிரச்சனை, யார் பிரச்சனையை கொடுக்குறா, யார் பிரச்சனையால பாதிக்கப்படுறா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரு கொடுக்குறவர், பிரச்சனையை கொடுக்குறவர் யாரு? அப்பாவா? ஓகே. பிரச்சனையால பாதிக்கப்படுறவங்க யாரு? அம்மா மட்டுமா? பையனு. குட், நல்லா சொல்றீங்களா? சரியா, இப்போ வந்து இந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விதிகள் படி பார்த்தோம்னா நாங்கள் திரும்ப இதே நிகழ்த்துவோம். நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டாப் சொல்லி நாடகத்தை நிறுத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். நீங்களே வந்து இங்கே பங்கேற்று நீங்கள் செஞ்சும் காட்டலாம். சரியா, ஆரம்பிக்கலாமா? அதே டைலாக் தான் பேசணும் இல்ல. அதே நீங்க வந்து இன்னொன்னு, உங்களோட நடிப்பு திறமையோ நீங்க நடிக்கிறதுக்காக கூச்சமான இது கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்தை வந்து இங்க சொல்லணும், அவ்வளவுதான். அண்ணே 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 பாஸ் பண்ணுறது இது, பாஸ் பண்ணுறது இதுவா? இல்லை நீ ரெக்கார்டு மறுபடியும் பேசு.